டிஎன்பிஎஸ்சி மங்கையர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளி தலைமை நிறுவனங்கள். முதல் கேள்வி, இந்தியாவில் உள்ள வங்கிகளுக்கெல்லாம் தலைமை வங்கி எது? முதல் கேள்வி, இந்தியாவில் உள்ள வங்கிகளுக்கெல்லாம் தலைமை வங்கி RBI, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1935. இதுவே அரசின் கருவூலமாகும். RBI தான் அரசின் கருவூலமாக செயல்படுகிறது. அடுத்த கேள்வி, இந்தியாவில் உள்ள தொழில் வங்கிகளின் தலைமை வங்கி எது? இந்தியாவில் உள்ள தொழில் வங்கிகளின் தலைமை வங்கி IDBI, அதாவது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இதனை இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி என்றும் சொல்லலாம். அடுத்த கேள்வி, இந்தியாவில் உள்ள விவசாய வங்கிகளின் தலைமை வங்கி எது? இந்தியாவில் உள்ள விவசாய வங்கிகளின் தலைமை வங்கி பார்த்தீங்கன்னா NABARD, அதாவது நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், அதாவது தமிழ்ல தேசிய விவசாய மற்றும் கிராமப்புற வளர்ச்சி வங்கி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, இந்தியாவின் சிறு தொழில்களுக்கான தலைமை வங்கி எது? இந்தியாவின் சிறு தொழில்களுக்கான தலைமை வங்கி SIDBI, அதாவது ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. SIDBI என்பது குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறையின் ஊக்குவிப்பு, நிதி மற்றும் மேம்பாடு மற்றும் பல்வேறு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஒருங்கிணைப்பதில் ஈடுபட்டுள்ள முதன்மை நிறுவனமாகும். அடுத்த கேள்வி, கிராமப்புற மேம்பாட்டிற்கான தலைமை வங்கி எது? கிராமப்புற மேம்பாட்டிற்கான தலைமை வங்கி RRB, ரீஜனல் ரூரல் பேங்க். அடுத்த கேள்வி, நீண்ட கால விவசாய கடன் வழங்கும் வங்கிகளின் தலைமை வங்கி. நீண்ட கால விவசாய கடன் வழங்கும் வங்கிகளின் தலைமை வங்கி LD பேங்க், அதாவது லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க். அதோட சுருக்கம் பார்த்தீங்கன்னா LD பேங்க். நில மேம்பாட்டு வங்கி என்பது விவசாயம் மற்றும் விவசாய நில மேம்பாட்டுக்கு நிதி உதவி அளிக்கும் ஒரு குறிப்பிட்ட வகையான ஒரு வங்கி ஆகும். அடுத்த கேள்வி, கூட்டுறவு வங்கிகளின் தலைமை வங்கி எது? அடுத்த கேள்வி பாருங்க, கூட்டுறவு வங்கிகளின் தலைமை வங்கி TNSC, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் அபெக்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க் லிமிடெட் என்பதுதான் கூட்டுறவு வங்கிகளின் தலைமை வங்கி. அடுத்த கேள்வி, கூட்டுறவு சந்தையிடுதலுக்கான தலைமை வங்கி எது? கூட்டுறவு சந்தையிடுதலுக்கான தலைமை வங்கி NAFED, அதாவது நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இது விவசாய பொருட்களின் கூட்டுறவு சந்தைப்படுத்துதலை மேம்படுத்துவதற்கும் விவசாயிகளுக்கு பயனளிப்பதே இதோட முக்கிய நோக்கமாகும். அடுத்த கேள்வி, இந்திய புள்ளியியலின் தலைமை நிறுவனம் எது? இந்திய புள்ளியியலின் தலைமை நிறுவனம் CSO, அதாவது சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். இது ஒரு அரசு அமைப்பாகும். இது புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது.